ரெடியா? வணக்கம் நண்பர்களே, எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோனி வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கிறோம். பேர்லேயே இருக்குது தோனி, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இடமா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கூலிங்காக இருக்குன்னு நினச்சி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா காலைல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் 10:30க்கு அலோவ் பண்ணுறாங்க. செகண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 1:30க்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம செகண்ட் பேட்ச் வந்துருக்கிறோம் 1:30க்கு. வீக்கெண்டு இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் வாங்க. இடையில இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு 4 மெம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரெக்கிங்க்கு கூப்பிட்டு போவாங்க. அதனால் கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைம் வீக்கெண்டில் வாங்க. Double 2773697. ஐயோ, 2 யானையும் ஒரே டைமில் காட்டினா பரவாயில்ல, காட்டுப்பா. ஐயோ, அந்த மாதிரி தான் ஏதாவது வாட்டுறது. இல்லை குளிச்சுட்டு இருக்குதா? இல்லை மழை முடிச்சுட்டு இருக்கு. இரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கைடு கூட யாரும் வரல. அப்போ நான் தான் கைடு இந்த கூட்டத்துக்கு. சிறப்பாக பண்ணுறோம். இதோட ஏதோ 3வது டைம் வரேன் நான். பெருசாலாம் இருக்காதுங்க, சும்மா ஆவரேஜான பிளேஸ் தான் ட்ரெக்கிங் பிளேஸு. ஐயோ, ஃபுல்லப்ஸ் தான் எடுக்குது. இல்லை யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க, கட்டி போட்டிருக்காங்க. சங்கிலி ஏற்றா சம்பவம் உறுதி. நம்ம ட்ரெக்கிங் போகலாம். முன்னாடி காட்டுங்க எத்தனை பேர் போகிறாங்கன்னு. மொத்தம் ஒரு 25 பேர் இருப்பாங்க இப்போ ட்ரெக்கிங்க்கு. ஆமாங்க, நீ பேசித்தோட நான் சிங்கிளாக வந்துக்கிறேன்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் ஒரு சிவாக தான் வந்திருக்கேங்க. தேக்கு மரம்னா காட்டணும். மீண்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம். பொடி நடையா. மணி 2 மணிக்கு பக்கம் இருக்கோம். 1:30 தானாச்சு. 1:30 மணிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. மணி ஒரு 1:50, 10 நிமிஷம் நடந்து வந்துட்டுருக்குறோம். இந்த பக்கம் குட்டி குட்டி தேக்கு மரங்கள் நட்டியிருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தேக்கு மரத்தை காட்டுங்க. போய் சொல்கிற நினச்சிட்டாங்கன்னா தேக்கு மரங்கள். அந்த பக்கம் பெரிய பெரிய தேக்கு மரங்கள் பழங்காலத்தில் நட்டப்பட்டது. திரும்புங்கோல், உங்கள் திருமுகத்தை காட்டுங்கோல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேடாயிடுச்சு. ஆரம்பித்த 10வது நிமிஷமே நாக்கு தள்ளுது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணீருக்கான காஞ்சி கிடக்குது. இதைத்தான் சொன்னேன். பாறையில் கூட ஒரு சொட்டு தண்ணி காணும். பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீ பார்த்தீங்கன்னா சிவானால சுத்தமாக முடியல. அப்படியே போய் சொல்கிறாப்ல. நான் சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். முடியலன்னு தொங்கிட்டா இருக்கேன். என்ன சொல்கிறது பாரு. இப்போ எப்படியாவது அவரை கூட்டிகிட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன். பொய் பொய் பொய். மேலே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக சொல்கிறேங்க. நடந்துட்டு இருக்கிறேன். பாவம் இல்லை, கண்ணில் தண்ணி விட்டுட்டாருங்க. ஐயோ, அது வேர்வையா? என்ன பண்ணுறது? சரிங்க, தோனி ஃபால்ஸு கூலாக இருக்குன்னு நினச்சி வந்தோம். சுட்டு அரிக்குது, தம்பிக்கு எல்லா பக்கம் ஒழுகுது பாருங்க. ஊற்றுது பாய்ஸ். வர மாதிரி இருந்தால் மழை பெய்யும் போது வாங்க. இப்போ வந்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. நாளை போயிருங்க. ஐயோ, வெயில் வேறு அடிக்குதே. 4 கிலோமீட்டர் வரையாமல் வந்தீங்கன்னா மானெல்லாம் பார்க்கலான்னு போர்டு வச்சுருப்பாங்க. ஆனால் பார்க்க முடியாது. பார்க்கலாம், ஐயா போர்டில் இருக்குதாச்சே. பூமர் தூக்கிடணும் ஐயா.
காலத்தில் ரெஸ்ட் எடுத்த இடம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது இந்த இடமே பச்சையாக இருந்துச்சு. எப்படி மேட்ச் பண்ண பற்றியா எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன். காஞ்சி கருவாடாக போச்சு இப்போ தம்பி மாதிரியே. ட்ரிப்பு சொல்ல போனால் நீ போட்டதே தப்பு. காலையில் எங்கள் ஊர்லெல்லாம் மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரில் இப்படி காயின்னு யாரு கண்டா. ஃபஸ்ட் டைமு பொள்ளாச்சியில் மழை பெஞ்சு கேரளாவில் வெயில் அடிக்கிறது. ஏயா ஐயோ ஊற்றுது நண்பர்களே. வா போலவா இது போகலாம். வெற்றிகரமாக 2 கிலோமீட்டர் நடந்தாச்சு. இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்குது. தம்பினால தான் நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ அப்படி ரெடியாக இருக்கேன். உட்காந்துருக்குறேன், சார்ஜ் போட்டிருக்கிறேன். சார்ஜ் பில்லானோன்னு பிருக்குன்னு போயிடுவோம். சரி நான் போகிறேன்ப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனசு சங்கடமாக்குதுன்னு ரொம்ப நாள் ஆச்சு. தம்பி கூப்பிட்டு ஒரு ட்ரிப்பு வந்தோம். ட்ரிப்பு வந்த இடத்துல மனசுக்கு சங்கடமாக போச்சுங்க. ஒரு மழை பெய்ய மாட்டேது, காற்று கூட அடிக்க மாட்டேது, பூரா ஊற்றுது. இதுக்கு எதுக்கு வந்தோம்? சிவனே கறி தின்ட்டு வீட்டில் எடுத்துக்கலாமாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. தோனி வாட்டர் ஃபால்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் வந்தோம். அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு. சரி வீடியோ எடுப்போம்லாம் ரீச் ஆகிடுச்சு வந்தோம். அப்போ தமாசா போச்சு. இருந்தாலும் வீடியோ பாருங்கள் முழுசாக. இடமெல்லாம் நல்லா இருந்தேன். மழை வேறப்போ வந்தீங்கன்னா சரி. தம்பி ஷார்ட்கட்டில் போகிறாரு. தம்பி ஷார்ட்கட் பற்றி சொல்லுப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வரும்போது யானை தான் இருக்கும் போல பக்கத்தில். அப்பப்போ ஒரு சென யானை ஒன்று கட்டிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நடக்க முடியலப்பா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஃபால்ஸ் இருக்குதானே தெரில. அந்த துளி அளவு கூட தண்ணி சத்தம் கேட்கல. இல்லைனா திரு கலக்கல அந்த மாதிரி ஒரு சத்தம் வரும். தண்ணி சுத்தமாக இல்லையோட தெரியுது. தேவையற்ற பிளான். ஏனுங்க விஜய்? யானைசாணி யானைச்சாணி மிச்சா படிப்பு வரும். படிக்கிறவங்க இருக்குது. 10வது பேர் ஆகி 10 வருஷம் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் கேட்காது, ஜெபிச்சுட்டு சொன்னால் தான் கேட்கு. அதனால் நம்ம ஜெபிப்போம், அப்புறம் கேட்போம். கெளிப்பீங்க, ஜெயிக்கிறதே தப்பு. ஜெபிப்போம் மாமா. ஃபால்ஸுக்கு பக்கம் வர பார்த்தீங்கன்னா ஸ்மெல் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நான் அப்படியே பேசிட்டே மதிக்கட்டான்னு சொல்ல ஏதோ வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மதிக்கட்டு பல ஆண்டுகள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அப்புறமா பேசுகிறேன். ஜெயிச்சிட்டோம். இந்த பொல்லாத உலகத்திலே என்னை படைத்தாய் இறைவா. அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? வழி தாங்காமல் கதறு உண்மையாலுமே மதிக்கட்டான்னு சொல்றது. கேட்கவில்லையா? அருகில் வந்தாச்சு. சத்தம் கேட்குது. சத்தம், அந்த சத்தம் டீச்சர் தான் அருமையே இருக்கு. டீ கடை, பொட்டி கடை, பூரா கடை வைப்பாங்க இங்கே உனக்கு. ஆனால் சொல்ல போனால் இதான் நம்ம ஃபஸ்ட் ட்ரிப். இந்த இடம் தான் கோவில் இல்லாமல் தனியாக வந்தது. தோனி ஃபால்ஸ் தான் வீடியோக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் மேலே போகலாம், போய் அங்கே குளிக்கிறக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ கைத்தை கட்டிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போனால் அருமையாக குளிக்கிறக்கு இடம் இருக்கும். இன்னும் எச்சரிக்கை போட்டிருக்குது. நீர்வீழ்ச்சியில் இறங்கி குளிக்க போனால் வருடங்களில் 6 மனிதர்கள் விழுந்து விட்டார். இயற்கையின் அழகினை ரசித்து வர வேண்டும். ஆமாம், அங்கே அப்படியே ஆர்ப்பரிச்சு கொட்டுது. இத்தனி தண்ணி ஒழுகுது, இதில் விழுந்து நம்ம செத்து போயிடணும் இருக்காங்க. ஒரு எல்லாம் ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அதோட வேர்த்து விறுவிறுத்து வந்துக்கிறா. ஒரு குளியல் போட்டால் நல்லா இருக்குன்னு நினச்சா குளிக்க வேண்டாம்னு போட்டுருக்காங்க.
அங்கே வரு டபுள் கலர் ஃபிஷ். ஃபால்ஸை ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஆட்மேன். உட்கார் தூரி ஆடுவா. அப்பனே முருகா அந்த உழுதுரு. நல்லா ஆடு ஆடு. ஆடி விட்டா பேரில் போயிட்டுருந்தா இருக்கு ஆட்டி விட்றேன். சும்மா ஆடு நல்லா ஆடு. ஆடியா பாடு வந்ததுக்கு இதுதான் மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க. நாப்பா நாப்பா நாப்பா. ஓ ஃபிட் கண்டுபிடிச்சது நான் எனக்கு தான் சொந்தம். 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ட்ரிப். இந்த தூரிக்காக ஒருத்தன்னு சொல்லி ஏமாற்ற மாட்டேன். இந்த தூரி ஆடுற கடை அவ்வளோ ஸ்பைசிக்கார ஒரு வாடகை எவ்வளோ தூரம். அதனால மழை காஞ்சா வாங்க. இருந்தாலும் நேச்சராக ஒரு தூரி ஆடுறது நல்லா தான் இருக்கு. ஏப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நாங்கள் தோனி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டேங்க. அதோட கருத்து வந்துட்டு நண்பர் சிவா சொல்லுவா. அப்படிங்க ரிவ்யூ ப்ரிவ்யூ எல்லாமே சொல்லுவாருங்க, கேட்டுக்குங்க. ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ஆனால் உண்மை தான் சொல்லணும். நீங்கள் காசு போட்டு இவ்வளோ தூரம் வருவீங்க, வந்து அப்புறம் என்ன கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டோடைய பேசுவீங்க. அதனால் வெயில் அடிக்கிறங்காட்டியா என்னென்னு தெரியலிங்க. ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் காஞ்சி வந்தால் கொஞ்சம் ஃபால்ஸில் குளிக்கிறக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க கூட தெரிஞ்சிருக்காது. அதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு சம்மர் தான். அதனால் அந்த டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஜூலைக்கு அப்புறம் ஒரு டிசம்பர் வரைக்கும் மான்சூன் டைம்லாம் மழை இல்லை, இடையில ஏதாவது மழை பெஞ்சுன்னா அந்த மாதிரி டைமில் வாங்க. இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கே வேஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி தோணும். ஏப்பா உண்மை தானே? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வந்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு இதில் அம்பலாமலை யாருமே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாங்க. அதனால நல்ல மழை பக்கத்தில் தான் இருக்குது. எவ்வளோ தூரம் வந்து காஞ்சிட்டு போகிறாருன்னு வருங்க. தோனி ஃபால்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கேங்க. இடம் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்குது. இப்போ தான் இப்படி ஆயிடுச்சு. ஃபால்ஸ் அப்படியே தான் இருக்குது, மழை தண்ணி இல்லை, குளிக்கிறது அலவுட் இல்லை. ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகே நண்பா, இதோட நம்ம வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பார்ட் டைம் டிராவலர் சிவா மற்றும் அட்மேன் விஜே. பாய் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய் பாய். டாடா. நெக்ஸ்ட் ட்ரிப்பில் மீட் பண்ணுவோம்.